அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10-11-2025 ஐப்பசி மாதத்தின் 24ஆம் நாள் திங்கட்கிழமையில் சஷ்டி திதி, முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். நான் நிறைய பதிவில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதை நம்ம கரெக்டாக அறிஞ்சு அந்த நாளில் செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன சூட்சமங்களை செஞ்சாலே போதுங்க. வாழ்க்கையில் நம்ம கிட்ட துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெருங்காது. நிறைய பேர் மனக்குழப்பம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் இருந்து விடுபடுறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம், எப்படி செய்யலாம், இதை மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. இல்லை ஜோதிடரை பார்க்கலாமா, மாந்திரிகரை பார்க்கலாமா, இதுவும் கூட யோசிச்சிருப்பீங்க. முடிந்தவரை இதை மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இன்று முருகன் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாளில் முருகனுடைய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி முருகனுடைய பாதத்தில் இந்த பொருளை வைங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்பான வேண்டுகோள். அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். இந்த திட்டத்தில் ரூபாய் 30 செலுத்தலாம். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களையும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னா, முதல்ல நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தான் சொல்லுவேன். எவ்வளோ சக்தி வாய்ந்த வெற்றிலை தீபமாக இருந்தாலும் கூட அதைவிட ஒருபடி மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாவிளக்கு தீபம்தான். இன்றைய தினத்தில் மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் இருக்கோ, எப்பெல்லாம் மனக்குழப்பம் இருக்கோ, மாவிளக்கு தீபத்தை ஏற்றி முருகன் முன்னாடி வச்சு அந்த தீபத்தை உற்று நோக்கி பாருங்களேன். உங்களுடைய மனசானது அப்படியே இலகுவாகிறத உங்களால் உணர முடியும். இன்று நீங்கள் முருகனுக்கு வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் என்ன, முருகனுடைய பாதத்தில் வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரிகடலை, வெல்லம், இது மூன்றையும் ஒன்றாக கலந்து ஒரு கிண்ணத்தில் வைக்கணும். நீங்கள் 40-50 வயது உள்ளவராக இருந்தால், நம்முடைய தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் துர்க்கை வழிபாட்டிற்கும் சரி, முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் சரி, சதுர்த்தி வழிபாட்டிற்கும் சரி, முதல்ல இதைத்தான் பிரசாதமாக வைப்பாங்க. பொரிகடலையும் வெல்லத்தையும் போட்டு வைப்பாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவலை பாலில் நினச்சி வெல்லம் போட்டு வைப்பாங்க. இந்த 2 பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க. இந்த 2 பிரசாதமும் இந்த கடவுளுக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா கடவுளுக்குமே நீங்கள் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். அப்போ அனைத்து தெய்வங்களின் பரிபூரண அருளாலையும் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இன்றைக்கி நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு கை பொரியிடுங்க, அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போடுங்க, கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. அதை நீங்களே சாப்பிட்லாம் அல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். மாவிளக்கு தீபம் ஏற்றி இப்போ நான் சொன்ன பிரசாதத்தை வச்சு நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரம் என்னென்னா, ஓம் சுப்பிரமணியாயை நமக, ஓம் சுப்பிரமணியாயை நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. உங்கள் துன்பம் எல்லாம் முருகனின் அருளால் நிச்சயமாக தீரும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.